ரஷ்ய அதிபர் புதினுக்காக மரபுகளை உடைத்த பிரதமர் மோடி. வெளியுறவுத்துறை மீது ராகுல் காந்தி கொந்தளிப்பது ஏன்? கடந்த 2000ஆம் ஆண்டில் முதலாவது இந்திய ரஷ்ய வருடாந்திர உச்சி மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. இந்த வரிசையில் 22வது உச்சி மாநாடு கடந்த ஆண்டு ஜூலையில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக 23வது இந்திய ரஷ்ய உச்சி மாநாடு டெல்லியில் டிசம்பர் 4ஆம் தேதி தொடங்கியது. இதில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் 2 நாட்கள் அரசு முறை பயணமாக டெல்லிக்கு வந்தார். டெல்லி பாலம் விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவரை நேரில் வரவேற்றார். ஆற தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார். இதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி சார்பில் அதிபர் புதினுக்கு சிறப்பு இரவு விருந்து அளிக்கப்பட்டது. அப்போது இரு தலைவர்களும் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினர். வெளிநாட்டு தலைவர்கள் இந்தியாவுக்கு வரும்போது விமான நிலையத்தில் மூத்த அமைச்சர்கள், அதிகாரிகள் அவர்களை வரவேற்பது வழக்கம். மிக முக்கிய தலைவர்களை மட்டும் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் வரவேற்பார். கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி அப்போதைய அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா இந்தியா வந்தபோது பிரதமர் மோடி நேரில் வரவேற்றார். கடந்த 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி அப்போதைய வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, கடந்த 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் 13ஆம் தேதி அப்போதைய ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே ஆகியோரை பிரதமர் மோடி விமான நிலையத்துக்கு நேரில் சென்று வரவேற்றார். கடந்த 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சயித் அல் நயான், கடந்த பிப்ரவரியில் கத்தார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி ஆகியோர் இந்தியாவுக்கு வந்தபோது பிரதமர் மோடி விமான நிலையத்துக்கு நேரில் சென்று வரவேற்பு அளித்தார். தற்போது 7வது உலக தலைவராக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை பிரதமர் மோடி மரபுகளை உடைத்து டெல்லி விமான நிலையத்துக்கு நேரில் சென்று வரவேற்றுள்ளார். இதனிடையே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை நான் சந்தித்து பேசுவதை மத்திய அரசு விரும்பவில்லை என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூறும்போது, வெளிநாட்டு தலைவர்கள் இந்தியாவுக்கு வருகை தரும்போது எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்து பேசுவது மரபு ஆகும். முன்னாள் பிரதமர்கள் வாஜ்பாய், மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இந்த மரபு கண்டிப்புடன் பின்பற்றப்பட்டது. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தற்போதைய மத்திய அரசு மரபை மாற்றியுள்ளது. தற்போது வெளிநாட்டு தலைவர்கள் இந்தியாவுக்கு வரும்போது எதிர்க்கட்சி தலைவரை சந்திக்காமல் செல்கின்றனர். நான் வெளிநாடு செல்லும் போது கூட அந்த நாடுகளின் தலைவர்கள் என்னை சந்திக்க வேண்டாம் என்று மத்திய அரசு தரப்பில் அறிவுறுத்தப்படுகிறது. தற்போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை நான் சந்தித்து பேசுவதை மத்திய அரசு விரும்பவில்லை. இது இந்திய வெளியுறவுத்துறையின் எதிர்மறை சிந்தனையை வெளிப்படுத்துகிறது. ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் எதிர்கட்சி தலைவரும் இந்தியாவின் பிரதிநிதி என்பதை மத்திய அரசு மறந்துவிடக் கூடாது என்று கூறியிருக்கிறார் ராகுல் காந்தி. இதே விவகாரம் குறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கூறும்போது, வெளிநாடுகளின் தலைவர்கள் இந்தியாவுக்கு வருகை தரும்போது மக்களவை எதிர்க்கட்சி தலைவரை சந்திப்பது மரபு ஆகும். இந்த மரபை மத்திய அரசு உடைத்திருக்கிறது. ஜனநாயக மரபுகளை காக்க வேண்டியது மத்திய அரசின் கடமை ஆகும் என்று தெரிவித்தார்.